தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப எளிமையான வெங்காய வடை தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெங்காய வடை பண்ண தேவையான பொருட்கள்: 3 பெரிய வெங்காயம், நான் ரெட் அனியன்ஸ் எடுத்துருக்கிறேன், ஒயிட் அனியன்ஸும் இருக்குது. உங்களுக்கு எந்த அனியனில் பண்ண விருப்பமோ அந்த அனியன் நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் மேதா தாங்க எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமாவை கூட சேர்த்துக்கலாம். 4 to 5 tablespoons ஆஃப் மேதா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை அண்ட் பச்சை மிளகாய் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பச்சை பச்சைன்னு. சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப. முதல்ல நம்ம இந்த வெங்காயத்தை வெட்டிக்கலாங்க. பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. கொஞ்சம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியிலேருந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வெட்டி அதோட தோலை நீக்கிட்டு ஒரு கிரேட்டரில் அதை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அது கூடவே பச்சை மிளகாயும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லியும் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். கறிவேப்பிலையுமே அதே போல் பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த வெங்காயம் எல்லாமே அப்படி உதிரியாக ஆகிடும். உப்பு போட்டிருக்கிறதுனால வெங்காயத்துலேருந்து நிறைய தண்ணி விடும். பிசைஞ்சிட்டு ஜஸ்ட் தட்டு போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. வெங்காயத்தில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் கூட கொஞ்சம் வெளியே வந்துடும். இது கூட பொரியல் அரைக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, துருவி வச்சுருக்கிற இஞ்சி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மேதா சேர்த்துக்கிறேங்க. மேதாவை போட்டுட்டு கையை விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதை நம்ம இன்றைக்கி வடை மாதிரி போட போகிறோம். ஸோ அதுக்கு இன்னும் மாவு பத்தாது, அதனால் கூட 2 டேபிள் ஸ்பூன் மேதா சேர்த்துக்கிறேன். மேதா சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி விட்டு வடை தட்டுற பதத்தில் அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது நீங்கள் உதிரியாகவே போடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க, நிறைய விட்டுறாதீங்க ஃபஸ்ட்லேயே. ஸோ தட்டி போடுற மாதிரி பிடிக்கிற மாதிரி வந்துடுச்சுன்னா போதுங்க. இது கூடவே ஒரு 3 சிட்டிகை பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேங்க, கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்கு. ஸோ நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ கையை வச்சு எடுத்து நீங்கள் தட்டி போடும்போது வடை பதத்துக்கு வரணும். இது ரொம்ப போண்டா மாதிரி இருக்காதுங்க. பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நான் ரைஸ் பிரான் ஆயில் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன், சின்ன பேன். ஸோ கம்மியாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்படி லேசாக தட்டி எண்ணெயில், கொதிக்கிற எண்ணெயில் ப்ளேஸ் பண்ண வேண்டியதான் வெங்காய வடையை. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குதான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம் எண்ணெய் குடிச்சிடும். வெங்காய வடை எல்லாத்தையும் போட்டு எடுத்து முடிக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெயுமே இருக்காது. வெங்காய வடை எல்லா எண்ணெயுமே உறிஞ்சிருக்கும். ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, திருப்பி போடுறதுக்கு முன்னாடி நல்லா கிறிஸ்பி ஆகிட்டான்னு செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் திருப்பி போடுங்க. நல்லா சூடாயிடுச்சுன்னா ஒரு 2 நிமிஷத்தில் ஆகிடும். எந்த ஸ்நாக்ஸுமே இல்லை, பட் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது, வெங்காயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க, கிறிஸ்பியாக. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்து பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். ஸோ கையோட நம்மளோட செகண்ட் பேட்சையும் பொரித்து எடுத்துடலாங்க. அவ்வளோதான். வடையில் தண்ணி ஜாஸ்தியானாலும் எண்ணெய் ஜாஸ்தி குடிக்குங்க. அதனால தான் வெங்காயத்தை உப்பு போட்டு அந்த தண்ணியெல்லாம் வெளியே வரட்டும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறது. ஸோ என்ன தான் இருந்தாலும் வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும். அதனால் இந்த வெங்காய வடை கொஞ்சம் எண்ணெய் குடிக்க தாங்க செஞ்சுருக்குது. பரவாயில்ல, ஒன்ஸ் இன் அ வைல் இஸ் ஃபைன்.
நல்லாயிருக்கும் இந்த வடை. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். வெளியே போய் வேறு எங்கேயாச்சும் ஹோட்டல்ஸில் ரோட் சைடில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டிலே நல்ல எண்ணெயில் நம்ம கையாலே பண்ணி சாப்பிட்றது நல்ல விஷயம் தானே. வாங்க இப்போது இந்த வெங்காய வடை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குதுங்க. பார்க்குறக்கே அழகாக இருக்குது, ப்ரௌன் கலரில். இது கூடவே இஞ்சி டீ போட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி. கொஞ்சம் போல் சாஸில் டிப் பண்ணி. வாவ், நல்லா இருக்குது. க்ரன்ச்சியாக பெருஞ்சீரகம் இஞ்சி எல்லாம் பிரமாதமாக இருக்குங்க. டீயோட பயங்கர காம்பினேஷன். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.